ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து மிக முக்கியமான சூப்பரான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் 1000 ரூபாய் ஸ்கீமில் ஜனவரி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வச்சிருக்கிற அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அமைச்சர் தெரிவிச்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றியான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், அதாவது இதுக்கு மேலே ஜனவரி மாதம் முதல் 1000 ரூபாய் எல்லாருக்குமே கிடைக்க போதா, இல்லை எந்தெந்த வகையான ரேஷன் கார்டுகள் வச்சிருக்கிறவங்களுக்கு கிடைக்கும், இது வரைக்கும் கிடைச்சுன்னு வரவங்களுக்கு ரெகுலராக கிடைக்குமா, இல்லை உயர்வாக தொகை கிடைக்குமா அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் 2 நாளில் சூப்பரான அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு. ஜனவரி மாதம் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா, புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே எல்லாருக்குமே வருமா, இல்லை யாராருக்கெல்லாம் பணம் வராத இருக்குதோ அவங்களாம் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணணுமா, இல்லை ஏற்கனவே மேல்முறையீடு செஞ்சிருக்கவங்களுக்கு பணம் வருமா, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இது வரைக்கும் நம்ம கேதர் பண்ணியிருக்கோமோ அதை ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வைஸ் நம்மளுடைய பாயிண்ட் வைஸ் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக மாதம் 1000 ரூபாய் வாங்கின்னு வரவங்களுக்கு புதிதாக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரெகுலராக வாங்கின்னு வரவங்களும் இதுக்கு மேலே புதுசாக விண்ணப்பிச்சு வாங்க போகிறவங்களும் விண்ணப்பிக்க வேண்டுமா, இல்லை ஜனவரி மாதம் முதல் அனைவருக்கும் ரேஷன் கார்டு வச்சிருக்கிற அனைவருக்கும் கிடைக்குமா அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்திலிருந்து வரக்கூடிய அப்டேட் அறிவிப்பு எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவை கரெக்டாக போஸ்ட் பண்ண வரும். நிறைய பேருக்கு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பயனுள்ள தகவலாக இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அரசு தரப்புலேருந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக என்னென்ன அறிவிப்புலாம் இது வரைக்கும் வந்திருக்கு, அந்த இன்ஃபர்மேஷனும் அப்டேட்டாக இதெல்லாம் வருது, அமைச்சர்கள் என்னென்ன தகவல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம நியூஸ் கண்டென்ட்லேருந்து கேதர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து கேதர் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துன்னு வரும். நிறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷன் மூலயமா பயனடைஞ்சிருக்கீங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசனாக நம்ம எதிர்பார்க்காத லெவலுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் திரும்ப வராதவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரேஷன் கார்டு மட்டும் போதும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மூலிமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே 1000 ரூபாய் வரப்போகுது அப்படின்றத அமைச்சர் மூலம் ஒரு சூப்பரான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலிருந்து அனைத்து பெண்களுக்கும் வழங்க வேண்டும், அதாவது இந்த உரிமை திட்டம் அனைத்து பெண்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை ரொம்ப நாளாக எழுந்துன்னு வருது. அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வெளியிட்டிருக்கார். ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினிலிருந்து வரும் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைத்து மகளிர்களுக்கும் ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வருவாய்த்துறை அமைச்சர் டீட்டெயிலாக அறிவிப்பாக கொடுத்துருக்கார். இப்போ சென்ற ஒரு சில நிகழ்ச்சியில் அதை அறிவிப்பாக சொல்லியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது டீட்டெயிலாக சொல்லணும்னா நியூஸ் சேனல்லையும் இது சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் 2 நாளாக வந்துன்னு இருக்குது. நம்ம சேனலில் வீடியோ தெளிவாக போடணும் அப்படின்றதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கோம். அதில் முதல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், அதன்படி தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைத்து குடும்பங்களில் தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வரும் ஜனவரி மாதம் முதல் வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அவர் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றிய போது அமைச்சர் ராமச்சந்திரன் இந்த தகவலை மக்களிடம் தெரிவித்துள்ளார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது டீட்டெயிலாக சொல்லணும்னா தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை தேர்தல் பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 ஆண்டுகளில் நடைபெற உள்ளது. எனவே இந்த திட்டம் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக அது சம்பந்தமாகவே பார்த்தீங்கன்னா அமைச்சர் இந்த பேச்சை அமைந்துள்ளது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அதன் வெள்ளோட்டமாக தான் அமைச்சர் இந்த பேச்சை அமைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டப்பேரவை எலெக்ஷன் வரப்போகுது. அதை நோக்கிட்டு இந்த அறிவிப்பெல்லாம் வர தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது குறிப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா 2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு
வருகிறது. 21 வயது நிரம்பிய பெண்கள் இதில் பயனாளர்களாக இணைக்க முடியும். குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே பயனாளிகளாக இணைக்கலாம். மேலும் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே ஈட்டும் குடும்பங்கள், 5 ஏக்கராக குறைவாக நஞ்சை நிலம், 10 ஏக்கராக குறைவாக புஞ்சை நிலம் வைத்திருப்பவர்கள் குடும்பங்கள், ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 3600 குறைவாக மின்சார பயன்பாடுகள் பயன்படுத்தும் குடும்பங்கள் இதன் மூலம் பயன்பெறலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய கிரைட்டீரியா மூலமாக வந்து சொல்லப்பட்டிருந்தது. அதே கிரைட்டீரியா வந்து இதுக்கு மேலே வந்து தொடருமா அப்படின்றது நிறைய பேர் வந்து கேள்விக்குறியாக வந்து இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல்ல இருந்து இந்த கிரைட்டீரியா இருக்கிறவங்களாம் மாதம் 1000 ரூபாய் வந்து பெற்று வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 21 வயது நிரம்பியவங்க மட்டும்தான் பெண்களாக வந்து இணைக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளில் 21 வயது நிரம்பிய நிறைய பெண்கள் வந்து இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து குடும்ப அட்டை பெற்ற பெண்களும் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், கூட்டுறவு அமைப்பு ஊழியர்கள் இந்த திட்டத்தின் இணைய முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர பிற மக்கள் பிரதிநிதிகள் இந்த உரிமை தொகை திட்டத்தில் இணைய முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சொந்த பயன்பாட்டிற்கு கார், ஜீப்பு, டிராக்டர் வைத்திருப்பவர்கள், ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேலே ஜிஎஸ்டி வரி செலுத்துவர், நிறுவன உரிமையாளர் இதில் பயன்பெற முடியாது அப்படின்ற கிரைட்டீரியா வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன கிரைட்டீரியாலாம் வந்து ஏற்கப்பட்ட கிரைட்டீரியா, இதெல்லாம் வந்து நிராகரிக்கப்படுறதுக்கான கிரைட்டீரியா. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனில் பேக் சைட்லேயே வந்து உங்களுக்கு 11-12 பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த கிரைட்டீரியாலாம் வந்து தளர்வு செய்யப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. அப்போ தளர்வு செஞ்சால் அனைத்து ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கும் இந்த 1000 ரூபாய் வந்து கிடைக்க போகுது. முக்கியமாக வந்து சொல்லலாம், அதில் தேர்வான பெண்களுக்கு குடும்ப தலைவருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு அண்ணா பிறந்தநாள் அன்று செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்திருந்தார். இதற்பின் நிராகரிக்கப்பட்டவர்கள் பலரும் விண்ணப்பதாரர்கள் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த திட்டத்தில் மீண்டும் விண்ணப்பம் செய்து அதில் இருக்கிற கிரைட்டீரியாலாம் வந்து எலிஜிபிள் ஆனாங்கன்னா அவங்க வந்து சேர்க்கப்பட்டிருந்தாங்க. இதையும் வந்து நம்ம சேனல்லே வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடும்போது போஸ்ட் போடும்போது வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தோம். இப்போ இந்த திட்டத்தின் கீழே இருக்கிற அனைத்து கிரைட்டீரியாலும் வந்து நீக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மக்கள் தரப்பில் வந்து கேள்விகள் வந்து எழுந்திருக்குது. அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரே வந்து இப்போ ஜனவரி மாதம் முதல் 1000 ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஆனால் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதாவது தகுதியின் அடிப்படையில் தான் வந்து திரும்பவும் வந்து 1000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்த பொருளாதார தகுதி பட்டியலில் தளர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வந்து நீண்ட நாட்களாக வந்து பெண்கள் மத்தியில் வந்து உள்ளது அப்படின்றதையும் வந்து நமக்கு வந்து சொல்லலாங்க. நிறைய பேர் இன்ஃபர்மேஷனாக வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் இவங்க வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தளர்வுலாம் வந்து நீக்கப்படணும் அப்படின்ற நிறைய பெண்கள் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டையால் விண்ணப்பிக்க நீண்ட நாட்களாக காத்திருக்கிறார்கள். அதாவது வந்து நிறைய கிரைட்டீரியா இருந்துமே புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த கிரைட்டீரியாவில் எலிஜிபிள் ஆகிறவங்களும் இப்போ புதிய ரேஷன் கார்டு வச்சு வாங்கி இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஸ்கீமில் உன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி 1000 ரூபாய் வந்து வாங்க முடியாத வந்து இருக்கிறாங்க. நம்ம டீட்டெயிலாக தெளிவாக வந்து சொல்லணும்னா இப்போ ரேஷன் கார்டு ஒரு ஆண்டுகளாக வந்து அப்ளை பண்ணி வாங்கினவங்க நிறைய கிரைட்டீரியாவில் எலிஜிபிளாகவே வந்து இருக்கிறாங்க. ஆனால் 1000 ரூபாய் அவங்களால வந்து பெற முடியாத வந்து இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து கிடைக்கிறதுக்கான வழிவகை இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பாக வந்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் தான் ஜனவரி மாதத்துக்குள் தகுதி வாய்ந்த அத்தனை பெண்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொல்லிட்டு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வந்து கூறியிருக்கார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது குறிப்பாக வந்து நோட் பண்ணிக்கிங்க, புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு யாராருக்கெல்லாம் வந்து கிரைட்டீரியா எலிஜிபிள் ஆகுதோ அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில வகையான ரேஷன் கார்டுகளுக்கு 1000 ரூபாய் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி வராங்க. அது சம்மந்தமாகவும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து டீட்டெயிலான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது அருப்புக்கோட்டையில் கஞ்சாநாயக்கன்பட்டி அப்படின்ற ஊராட்சி வளர்ச்சி பணியில் தொடக்கி வைத்த போது இதை வந்து அமைச்சர் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசிய அவர் தொடர்ந்து ட்விட்டர் பக்கத்திலையும் வந்து இது தொடர்பான பதிவுகளை வந்து தொடர்ந்து வந்து வெளியிட்டு வரார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தங்களுடைய ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து நல்லா நோட் பண்ணிக்க வேண்டியது இதுதான் வந்து ட்விட்டர்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதி உள்ளவர்களின் ஒருவர் கூட விடுபடவிடக்கூடாது அளவில் வழங்க வேண்டும் என்பதே திராவிட மாடல் அரசின் இலக்காகும் அப்படின்றதையும் வந்து அமைச்சர் வந்து டீட்டெயிலாக வந்து ட்விட்டர் பேஜ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா இதுக்கு மேலேயும் வந்து தகுதியின் அடிப்படையில் தான் வந்து 1000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க. அனைத்து ரேஷன் அட்டை வச்சிருக்கிறவங்களும் 1000 ரூபாய் வந்து கொடுக்கறது மிக மிக கடினம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனை பெற்று ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியுள்ள
அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என விருதுநகர் மாவட்ட நிகழ்ச்சியில் மக்களிடம் உறுதியளித்தேன் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பதிவிட்டுள்ளார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக வந்து நோட் பண்ணிங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் வந்து கிடைச்சிடும். ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து கிடைச்சிடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2 கோடியே சொச்சம் ரேஷன் அட்டைகள் வந்து இருக்குது. எல்லாருக்குமே வந்து இந்த 1000 ரூபாய் வந்து சென்று சேர்க்கறது மிக மிக கடினம். நிதி நெருக்கடி வந்து ஏற்படும். அதனால் வந்து தகுதியின் அடிப்படையில் அவரே வந்து ட்விட்டரில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். தகுதி உள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அறிவிப்புலாம் எதை தொடர்ந்து வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வரும் ஜனவரி முதல் அல்லது பொங்கல் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இன்னும் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் வந்து கட்டுப்பாடுகள் வந்து தளர்க்கும் போது உங்களுக்கு ஜனவரி மாதம் முதல் பொங்கலை முன்னிட்டு கண்டிப்பாக வந்து 1000 ரூபாய் நிறைய பேருக்கு கூடுதல் பயனாளிகளாக வந்து சேர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சில காரணங்களால் உதவித்தொகை கிடைக்காமல் போன ஏழைகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. எந்த ஒரு கிரைட்டீரியாவும் எந்த ஒரு ஸ்கீம்லையும் வந்து 1000 ரூபாய் வந்து உதவித்தொகை பெற்றுருக்க மாட்டாங்க. எந்த ஒரு பயனாளி, அதாவது எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் மூலியமாகவும் அவங்க வந்து பயனடைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி வந்து மிக மிக ஏழ்மையான குடும்பமாக வந்து இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்காத இருக்குது. அதுபோல் பட்டியல்கள்லாம் வந்து உருவாக்கி அதில் வந்து யாரெல்லாம் வந்து கிரைட்டீரியா எலிஜிபிள் ஆகுதோ அவங்களுக்கு எல்லாரும் வந்து 1000 ரூபாய் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யூகம் மூலயமா வந்து தகவலாக வந்து கிடைச்சது என்னென்னா, அமோகமாக அரிசி அட்டைகளை வச்சிருக்கிற பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் இது அனைத்தும் வந்து நடைமுறைக்கு வருமா என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்து தான் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அரசு தரப்புலேருந்து அஃபிஷியலாக முதலமைச்சர் தரப்புலேருந்தும், அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்கும் இலாக்கா முக்கியமாக வந்து துணை முதலமைச்சர் அவர் கையில் இருக்குது. அவரோட அறிவிப்பும் விரைவில் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம அப்ளிகேஷன் சம்மந்தமாக லாஸ்ட்டாக வந்து கிரேஸ் பாயிண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். அப்ளிகேஷன் பொறுத்த அளவுக்கு நீங்கள் திரும்ப வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக இதே அப்ளிகேஷன் தான் வந்து கொடுப்பாங்க. இதே கிரைட்டீரியா எலிஜிபிலிட்டி தான் வந்து இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தளர்வுகள் ஏற்படுத்தினாங்கன்னா அந்த கிரைட்டீரியா நீக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கிரைட்டீரியா பேக் சைடில் வந்து உறுதிமொழி அப்படின்ற ஏஜில் வந்து கண்டிப்பாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வர வேண்டிய ஆவணம் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின்கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம், இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான ஒரு டாக்குமெண்ட்னா பேங்க் அக்கௌண்ட். அந்த பேங்க் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்காக வந்து என்டர் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் என்டர் பண்ணுறதாலும் சரி, இல்லை ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் சரி, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து கொடுத்தீங்கன்னா மிக மிக நல்லது. உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஏறும்போது கண்டிப்பாக சார்ஜஸ் வந்து பேங்க்கில் வந்து பிடிச்சிருந்தாங்கன்னா, உங்களுக்கு SMS சார்ஜஸ், ATM சார்ஜஸ், இது போல் சார்ஜஸ்லாம் பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கும்போது 800 ரூபாய் 900 ரூபாய் அப்படி தான் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகலை, ஆதார் கார்டை வந்து எங்களுக்கு வந்து சரியாக வந்து லிங்க் ஆகிருக்கா என்னன்னு தெரில அப்படின்னு வந்து நினச்சிருக்கீங்க. ஆனால் டேரெக்டாக உங்களுடைய பேங்க் தரப்புலேருந்து டேரெக்டாக எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் ஏறும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க்கிட்ட போயிட்டு ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டை ப்ரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிங்க் பண்ணிடுவாங்க. பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் அரசே வந்து தமிழ்நாடு அரசே வந்து சூப்பரான ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம இதை ஏற்கனவே வீடியோலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால தான் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறது. பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் தங்களது வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வரவைக்கப்படும் அப்படின்றத கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் குறித்து குறுந்தகவல் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வந்து வரும். ஆதார் கார்டை லிங்க் செய்யப்பட்டீங்கன்னா உங்களுக்கு SMS வரும். SMS வரும்போது கண்டிப்பாக பணம் வந்து கிரெடிட் ஆகும். புதுசாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆக போகுது அப்படின்னா இந்த SMS வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த SMS வந்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பண்ணிக்கலாம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு SMS வரும். இது பழைய SMS தான். அதாவது 2023 செப்டம்பர் மாதத்தில் யாராருக்கெல்லாம் அப்ரூவல் ஆச்சோ அவங்களுக்குலாம் வந்த SMS. இது போல் SMS உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் தளர்வுகள் வந்து அறிவித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வருதா அப்படின்னு வந்து பாருங்கள். இன்றைக்கி 15ஆம் தேதி, இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு இந்த SMS வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 15ஆம் தேதி யாருக்காவது பணம் கிரெடிட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். மேலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக உடனே வரக்கூடிய அப்டேட், அது மட்டும் இல்லாமல் தகவல் எல்லாமே வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com
அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ண வரோம். இது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் கலைஞர் கனவு இல்லம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம், பிஎம் கிசான் ஸ்கீம், பிஎம் ஹவுஸ் ஸ்கீம், ஃப்ரீ ஹவுஸ் ஸ்கீம், இது போல் நிறைய ஸ்கீம் சம்மந்தமாக கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமான அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை, அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், எங்கே போய் அப்ளிகேஷன் வாங்கணும், எந்த ஆஃபீஸை வந்து எந்த ஸ்கீமுக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கலாக வந்து போஸ்ட் பண்ண வரும். நம்மளுடைய வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமும் நிறைய ஆர்டிக்கல் வந்து போஸ்ட் பண்ண வரும். இது நிறைய பேருக்கு வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்குது. நம்ம சேனலில் வீடியோ போகிறது எப்படி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதோட 2 மடங்கு நம்மளுடைய வெப்சைட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ண வரும். வரக்கூடிய புதுசாக வந்து அப்டேட் நம்மளோட வீடியோ போட முடியலனா உடனே அப்டேட் வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து கொடுப்போம். அதனால் நம்மளோட வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப்சைட்டை உங்களால் சர்ச் பண்ண முடியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போனீங்கன்னா TN_info_360 அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தாவே உடனே வந்து ஃபஸ்ட்டே வந்து சஜஷனில் நம்மளோட வெப்சைட் வரும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஜனவரி மாதம் முதல் யாருக்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் வந்து வரும், ரேஷன் அட்டை வச்சிருக்கிற அனைவருக்கும் வருமா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பற்றி டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக வந்து அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இது வரைக்கும் வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.